ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்னைக்கு தமிழர்களோட பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை சில இடத்துல பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல நெய்யப்பம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்து அதை கொவர போட்டு காய வச்சு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை நாம் சலிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை பதம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணீரில் நல்லா கொதிச்சு கரைஞ்சி கிடைச்சாலே போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு சர்க்கரையும் இந்த தண்ணியில் நமக்கு நல்லாவே கரைஞ்சி கிடச்சிடுச்சு. நாங்கள் வாங்கின சர்க்கரையில் நிறைய சின்ன சின்ன கற்கள் கிடந்துச்சிங்க. அதனால இப்போ இதை ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை வடிகட்டி இந்த சர்க்கரையை சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த பச்சரிசி மாவில் இந்த சர்க்கரை தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இனி இது கூடவே நாம 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து எடுத்துக்கலாம். இதுல வாசனைக்காக நீங்க பச்சை அரிசியை பொடிக்கும் போதே ஏலக்காவையும் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஏலக்காவை நீங்க இந்த மாவுல கூட சேர்த்துக்கலாம். இனி இதுல வாசனைக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா 5லிருந்து 8 மணி நேரத்துக்கு இந்த மாவை நாம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம உடனே பலகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா பலகாரம் ஒழுங்காக வராதுங்க. அதனால கண்டிப்பாக 5 மணிலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை புளிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ நாம் ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவை ஒரு குழிக்கரண்டி வச்சு எடுத்து இந்த எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த கடாயும் கொஞ்சம் குழி ஷேப்பில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அழகான குழிப்பணியார ஷேப்பில் கிடைக்கும். நம்ம மாவை எண்ணெயில் ஊற்றின உடனே இந்த பலகாரம் நமக்கு எண்ணெயில் மிதக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இதை நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பலகாரம் செய்யும்போது நமக்கு ஃப்ளேம் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். ஃப்ளேம் நீங்கள் ஹையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெளியே சீக்கிரமாகவே கரிஞ்சிரும், ஆனால் உள்ளே கொஞ்சம் கூட வேகாது. இப்போ நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்து கிடச்சாச்சுங்க. 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா இதை நாம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பலகாரத்தை நீங்கள் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதை லைட்டாக பிச்சு பார்த்துக்கோங்க. உள்ளே எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பலகாரம் நமக்கு எவ்வளோ நேரத்தில் வெந்து கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும். மீதி இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம அந்த நேர அளவுக்கு வேக வச்சு எடுத்தாலே போதுமா இருக்கும். இப்போ பாருங்க, எங்களோட பலகாரம் எல்லாமே உள்ள ரொம்பவே நல்லா வெந்து கிடச்சிருக்கு. நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பலகாரத்தை வேக வச்சு எடுத்தோம். எங்களுக்கு ஒரு பலகாரம் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகியிருந்துச்சு. இந்த பலகாரம் எங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதே அளவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்பவே சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்டில் நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.